திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை இரகசியம் 15ஆம் இரகசியம். ஈரவாடையினால் கண்டேனோ ஈரங்கொல்லியைப் போலே. ஈரங்கொல்லி என்பது சலவை தொழிலாளியான வண்ணானுக்கு ஏற்பட்டிருந்த பழந்தமிழ் பெயர். துலுக்கர் கலாபத்தில் 6வது வார்த்தை விளக்கம் காண்க. திருவரங்கத்தை விட்டு வெளியேறிய நம்பெருமாள் திருமாலிருஞ்சோலை, திருநாராயணபுரம், திருமலை முதலான பல திருத்தலங்களில் பாதுகாப்பாக எழுந்தருளி இருந்து மிகவும் நீண்ட காலத்திற்கு பின்னர் கோபண்ண உடையார் என்னும் அரச பெருமகனாரால் திருவரங்கத்திற்கு மீண்டும் எழுந்தருள பண்ணப்பட்டார். துலுக்கர் உபத்திரவம் சமித்து கோயிலில் பூஜைகள் முன்போல் நடக்க ஆரம்பித்த போது உற்சவ மூர்த்தி விக்கிரகமில்லாமையால் ஒரு நூதன விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து பூஜைகள் நடந்து வந்தன. நீண்ட காலத்திற்கு பின் பெருமாள் எழுந்தருளவே அவரை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அடையாளம் கண்டு சொல்ல வல்ல பெரியோர் ஸ்தலத்தில் யாரும் இல்லாமல் போகவே ஸ்தலத்தார் யாது செய்வதென்று அறியாது திகைத்திருந்தனர். பழைய கைங்கரிய பரர்களில் மிகவும் வயது சென்ற வண்ணான் ஒருவன் இருந்தான். அவன் கண் பார்வையை இழந்துவிட்டு இருந்தபடியால் பெருமாளை நேரில் காண முடியவில்லை. ஆனால் அவன் ஒன்று கூறினான். பெருமாள் திருமேனி வஸ்திரத்தை அடிக்கடி பெற்று முகந்து அது ஊறின தீர்த்தத்தை பலகாலம் பருகியுள்ளேன். ஒரு வஸ்திரத்தை பெருமாள் அறையில் சாத்தி காவேரி தீர்த்தத்தால் திருமஞ்சனம் செய்து அந்த ஈர வாடையை அடியேன் கையில் பிரசாதியுங்கள் என்றான். அதன் மூலம் நான் பெருமாளை நிச்சயமாக அடையாளம் கண்டு கொள்வேன் என்று கூற ஸ்தலத்தில் பெரியவர்கள் இதற்கு ஒப்புக்கொண்டு அங்கு பூஜையிலிருந்த பெருமாள் விக்கிரகத்திற்கும் வெளியிலிருந்து எழுந்தருளிய பெருமாள் விக்கிரகத்திற்கும் திருமஞ்சனம் செய்து ஈர வஸ்திரங்களை அவ்வண்ணானிடம் கொடுக்க ஈரவாடை தீர்த்தத்தை முகர்ந்து பருகி பழைய திருமேனியை அடையாளம் கண்டு கொண்டு இவரே நம் பெருமாள் திரும்பி வந்துவிட்டார் என்று ஆனந்த கூத்தாடினான் வண்ணான். அதிலிருந்து அழகிய மணவாள பெருமாளுக்கு நம்பெருமாள் என்ற ஒரு திருநாமம் உண்டாயிற்று. ஈரவாடை தீர்த்தத்தின் மூலம் ஒரு விக்கிரகத்தை நிச்சயித்து அறிய அந்த திருமேனியில் அதிமாத்திரமான பிரபத்தி பிரேமம் இருந்தாக வேணும். இது அந்த வண்ணானுக்கு இருந்தது. வியப்பு தருகிறது. இந்த நிகழ்ச்சி கோயில் உலகிலும் 12,000 குரு பரம்பரை பிரபாவத்திலும் பேசப்பட்டுள்ளதை காணலாம். பெருமாள் திருமேனியில் இப்படிப்பட்ட விசேஷ பிரதிபக்தி நம் போல்வாருக்கு அமையாது என்பதை அம்மையார் சுட்டிக்காட்டுகிறார். 15ஆம் இரகசியம் நிறைவடைந்தது.